கதவை தட்டி திறந்து பார்த்தா முருகன் வந்து வீட்டில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்கான். ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கான். அந்த கடிதத்தில் என்னை மன்னித்து விடுங்கள், என்கிட்ட இருக்கிற பணம் மட்டுமல்லாமல் நண்பர்கிட்டெல்லாம் கடன் வாங்கி 6 லட்சம் ரூபாயை நான் வந்து ஆன்லைன் ரம்மியில் இழந்து விட்டேன். தமிழில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும்னு போடுறான். சூது என்பது நம்மளை மாய வலையில் சிக்க வைத்து கவ்வி இழுத்து கொண்டு போய் திரும்பி வர முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அழைத்து நம்ம வாழ்க்கையவே அழித்து விடும். இந்த மாதிரி ஆன்லைன்ல சூதாடி 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 தற்கொலை பண்ண செய்திகள் இந்த ஆணவம் பிடித்த கொலைகாரர்கள் பண்றதை விட அதிகமா வந்துட்டு இருக்குது. இந்த முருகனை போல் இதுவரைக்கும் வந்து சேலத்துல வந்து குடும்பத்தோடு தற்கொலை, கடலூர்ல ஒரு தற்கொலை, நெய்வேலியில் வந்து குடும்பத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் அத்தனை பேருக்கும் வந்து விஷம் வைத்து விட்டு தாயும் தந்தையும் தற்கொலை. ஏன்னு கேட்டால் வந்து கடன் வாங்கி வந்து ஆன்லைனில் சூதாடிட்டாரு. RR ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பயனுள்ள செய்தியை வந்து நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு தற்கொலை விளையாட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஒரு விபரீத விளையாட்டு. நம்ம புழல் பக்கத்தில் இருக்கிற புத்தகரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு இளைஞர், அவனுடைய வயது வந்து 23. அவன் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி வேலை பார்க்குறான். SLC +2 ஃபெயில் ஆகிட்டு மேஸ்திரி வேலை பார்க்குறான். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. அடுத்து கான்ட்ராக்டெலாம் எடுத்தானா 3000 5000 கிடைக்குது. அவன் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிறான். அவன் வந்து ஒரு 2-3 நாட்களாக வந்து சோகமாக இருக்கான். அவங்க அம்மா வந்து ஏன்டா சோகமாக, இல்லைம்மா லேசாக உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மாலாம் வேலைக்கு போயிட்டாங்க. திருப்பி வந்து பார்க்குற பொழுது கதவு திறக்க முடியல. கதவை தட்டி திறந்து பார்த்தா முருகன் வந்து வீட்டில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுருக்கான். உடனடியாக வந்து தூக்கு போட்டு எப்படி வந்து 23 வயது இளைஞன் தற்கொலை பண்ணியிருக்கானே அப்படின்னால அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே பேரதிர்ச்சி. புழலில் வந்து முருகன் இறந்துட்டான், 23 வயசு பையன் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டான்னா என்ன காரணம்னா ரொம்ப நல்ல நடத்தியோட பையனாச்சே, ஒழுங்காக வந்து மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு நல்லா தானே இருந்தான், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பர்சனாலிட்டியான இளைஞன் ஆச்சே, பொய் பேச மாட்டானே அப்படின்லாம் வந்து அவனை பற்றி சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இளைஞன் 23 வயசில் தன்னுடைய ஒரே மகன், அவங்க தாய் தந்தையர் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச போது +2 கூட பாஸ் பண்ணல. அதனால் வந்து இவன் வந்து கூலி வேலைக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்படி இருக்கிற பொழுது இவன் வந்து ஒரு தற்கொலை பண்ணி இறந்து போகிறான். ஏண்டான்னு கேட்டால் ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கான். அந்த கடிதத்தில் என்னை மன்னித்து விடுங்கள், என்கிட்ட இருக்கிற பணம் மட்டுமல்லாமல் நண்பர்கிட்டெல்லாம் கடன் வாங்கி 6 லட்சம் ரூபாயை நான் வந்து ஆன்லைன் ரம்மியில் இழந்து விட்டேன். அந்த 6 பேருக்கும் வந்து உடனடியாக பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது. என்னால் வந்து கூடி குறுகி அவர்கள் முன்னிலையில் சென்று பதில் சொல்லவும் முடியாது. இதனால் எனக்கு குடும்பத்துக்கு வருகின்ற அவமானத்தை தாங்கிக் கொள்ளவும் முடியாது. 4 பேர் வந்து எங்கள் அம்மா அப்பாவை அசிங்கமாக பேசினா அதையும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இவ்வளவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறவன் எதுக்கு பேராசையின் காரணமாக வந்து ஆன்லைன் ரபியில் போகிறீங்க? இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்ம RR ரிவ்யூ நேயர்கள் அத்தனை பேருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூதாடினவங்க குடும்பம் உருப்பிட்டதா இது வரைக்கும் வரலாறே இல்லை. மகாபாரதம் காலத்திலிருந்து இது வரைக்கும் சூதாடி பணக்காரனாய் மாறிவிட்டான் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வரலாறு இது வரைக்கும் எழுதப்படவே இல்லை. சூதாட்டத்தை கேமிங்கை வந்து டிசைன் பண்ணும் போதே முதல்ல உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுத்து உங்களுக்கு ஆசையை காட்டி மோச வழியில் சிக்க வச்சு உங்கள் பணம் அத்தனையும் இழந்து உன்னை கடங்காரனாக்கி வந்து தற்கொலை செய்ய தூண்டுகிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் நடுத்தருவில் விடுறது தான் கேமிங். அதுக்கு பேர் கேமிங் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி வந்து ஒரு ரம்மியமாக ஒரு பேர் வச்சுட்டாங்க ஒழிய அது சூதாட்டம், அதுதான் அது பேர். தமிழில் வந்து அதான் சூது, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சூது கவ்வும் அப்படின்னா சூது என்ன செய்யும், பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் இதில் போனால் லாபம் சம்பாதிச்சிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை காட்டி அதுக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போய் திரும்பி வராத இடத்துல விட்டு அதான் சூது கவ்வும் அப்படின்னா நினச்சோம். இப்போ ஒரு காக்கை வந்து ஒரு தவளையை வந்து கவ்வி பிடிச்சினா எடுத்துகிட்டு போயிடும், கவ்வும். அப்புறம் வந்து ஒரு மீன் கொத்தி பறவை வந்து நேரம் கவ்வுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தினாங்க? ஒரு மீன் கத்தி பறவை எப்போவுமே வந்து மரத்தில் உட்காந்தே இருக்கும். அது அப்படியே பறந்து போய் தனக்கு தேவையான மீனை கவ்வி எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த மீன் திரும்பி தண்ணிக்குள்ளே வருமா? வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கழுகு வானத்தில் பறந்துகிட்டே இருக்கும். அதற்கான இறை கிடைக்கிற பொழுது வந்து என்ன செய்யும்? கவ்விரும்.
கவிட்டு எடுத்துகிட்டு போய் பறந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கவி சென்ற உயிரினம் திரும்ப முடியுமா? திரும்ப முடியாது. எனவே தான் தமிழில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும்னு போடுறான். சூது கவ்வும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே வந்து நீங்களாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து சூது என்பது நம்மளை மாய வலையில் சிக்க வைத்து கவ்வி இழுத்து கொண்டு போய் திரும்பி வர முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அழைத்து நம்ம வாழ்க்கையவே அழித்து விடும். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையும் நம்ம சமூகத்தில் இருக்கிற நற்பெயரையும் அத்தனையுமே வந்து அழித்து விடும் என்பதை வந்து தயவுசெய்து இன்றைய இளைஞர்கள் அத்தனை பேருமே எண்ணி பார்த்து, ஏன்னா இந்த முருகனை போல் இதுவரைக்கும் வந்து சேலத்தில் வந்து குடும்பத்தோடு தற்கொலை, கடலூரில் ஒரு தற்கொலை, நெய்வேலியில் வந்து குடும்பத்தில் வந்து தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் அத்தனை பேருக்கும் வந்து விஷம் வைத்து விட்டு தாயும் தந்தையும் தற்கொலை. ஏன்னு கேட்டால் வந்து கடன் வாங்கி வந்து ஆன்லைனில் சூதாடிட்டாரு. இந்த மாதிரி ஆன்லைனில் சூதாடி தற்கொலை பண்ணுற செய்திகள் இந்த ஆணவம் பிடித்த கொலைகாரர்கள் பண்ணுறதை விட அதிகமாக வந்துட்டு இருக்குது. எனவே வந்து அட்லீஸ்ட் RR ரிவ்யூஸை பார்க்குற அத்தனை இளைஞர்களும் ஒருத்தர் கூட வந்து ஆன்லைன் நம்பிக்கை போக மாட்டேன்னு தயவு செஞ்சு RR ரிவ்யூஸ் வந்து உண்மையை உறக்க சொல்லி உலகனை விழிக்க செய்வோம் என்கின்ற கருத்தியல் அடிப்படையில் தான் பயணம் பண்ணுங்கிறத நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் அத்தனை பேருமே வந்து கையை நீங்கள் எல்லாரும் செய்யணும். RR ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் கையை இப்படி வச்சு சத்தியமாக நாங்கள் யாருமே RR ரிவ்யூஸ் நேயர்கள் அத்தனை பேருமே ஆன்லைன் ரம்மியை கண்டிப்பாக நாங்கள் தொடர மாட்டோம், ஆன்லைன் ரம்மியை கற்றுக்கொள்ள மாட்டோம், ஆன்லைன் ரம்மியில் வந்து நாங்கள் விளையாட மாட்டோம், ஆன்லைன் ரம்மி விளையாட்டோடு நாங்கள் தொடர்பே வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள்லாம் சத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, போதும்டா தமிழ்நாட்டில் வந்து சூதாட்டத்தால் இறந்த சாவு இந்த முருகனுடைய சாவோடு முடிந்து போகட்டும். எனவே வந்து எதிர்கால சமூகத்தில் கல்வியாளர் நிறைந்த சமூகத்தை நம்ம உருவாக்கணும்னா, அறிவாளர் நிறைந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், இவனெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத் போன்ற இடங்களில் மறைவிடத்தில் இருந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டு சைபர் கிரைம் பண்ணுறானோ அவன் தான் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி நடத்துகிறான். அவங்க வந்து நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் வந்து சூதுவாது செய்து உங்களை கொள்ளையடிப்பதுக்கு அதாவது வேறு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். உங்கள் கையாலே உங்கள் பணத்தை வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு திருட்டு தொழிலை அவன் தொடங்கியிருக்கிறான் அப்படின்னு உணர்ந்து கொண்டு தயவுசெய்து ஆன்லைன் நம்பியை யாரும் விளையாடாதீர்கள் என்று RR ரிவ்யூ சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்று இத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.